வரும், வெளியே வரும். சிச்சுவேஷன் கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் அழகாக ஒரு அட்மாஸ்பியரை செட் பண்ணுவீங்க. பைபிள் ஒரு வசனம் இருக்குது, சண்டைக்காரியோடே அல்லது சண்டைக்காரனோட வச்சுக்கலாம். சண்டைக்காரனோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலாம், வீட்டுக்கு மேலே ஒரு மூலையில் தங்குவதே நலமா? ஓகே, ரைட். கவனிங்க, நீ பெரிய வீடை அழகாக செட் பண்ணி வச்சுருந்தீனாலும் இப்போ அட்மாஸ்பியர் மேட்ரு கிடையாது, அங்கே உள்ளே இருக்கிற ஆள் தான் மேட்ரு. ஓகே, இப்போது உனக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் என்ன பண்ணும், வெளியே வரும். இட் இம்பேக்ட்ஸ் யுவர் சரௌண்டிங். அது உன்னுடைய சூழலை மாற்றிவிடும். when you walk in a blessing mindset, ஒரு ஆசீர்வாத மனநிலையில் இருந்தீங்கன்னா உன்னை சுற்றி ஆசீர்வாதம் வெளிப்படும். தரித்திர மனநிலையில் இருந்தீங்கன்னா எத்தனை பணம் இருந்துச்சுனாலும் உன் புத்தி என்னத்தை தான் பேசும்? சொல்லுங்க, தரித்திரத்தை தான். காசே இல்லாமல் 5 பைசா பாக்கெட்டில் இல்லாமல் கோடியில் பேசுகிறவங்களையும் பார்த்துருக்குறேன். கோடி கணக்கில் பணத்தை வச்சுட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவங்களையும் கேட்டிருக்கேன். இட் இஸ் நாட் வாட் யூ ஹேவ், இட் இஸ் ஹூ யூ ஆர். ஆமாம், காசே இல்லாமல் கர்த்தர் செய்வார்னு பெருசாக பேசுகிற ஆள் இருக்கிறான். ஆனால் எல்லாமே வச்சுருந்தாலும் எப்போ பார் என்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறாலும், அப்போனா இப்போ என்னன்னா உன் கையில் இருக்கிற பணத்தில் இல்லை, எதில் இருக்குது? இப்போ ஆண்டவருக்கு என்னன்னா, உன்னை நான் இதே கண்டிஷனில் கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுற கானான் தேசத்தில் விட்டேன்னு வையேன், அதை நீ வனாந்திரமாக்கிடுவடா. ஆனால் உன் மனசை மாத்திரம் பிளெஸ்ஸிங் மைண்ட் செட் ஆக்கிட்டு வெளியே கூப்பிட்டு வந்தேன்னு வையேன், வனாந்திரம் உனக்கு ஏதேனும் தோட்டம் போல மாறிடும். இப்போ தான் ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். ஐ வாண்ட் டு டாக் டு யூ, நான் பேசணும் உன்ட்ட. நீ அந்த வசனத்தை பண்ணு. நீ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானா. யார் சத்தத்துக்கு? அவர் சத்தத்துக்கு நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் லிசன் டு ஹிஸ் வாய்ஸ், ஹியர் ஹிஸ் வாய்ஸ். அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுவாரா? பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை எப்படி வைப்பாரு? மேன்மையாக வைப்பார். உன்னை மேன்மையாக வைக்கணும்னா அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். கேன் யூ ஹியர் ஹிஸ் வாய்ஸ்? இப்போ ஆண்டவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்னா, பேச ஆரம்பிக்கிறார். அவர் எப்படி பேச ஆரம்பிக்கிறார்? வாசிங்க அடுத்த வசனத்தில். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்போ நான் சில பிளெஸ்ஸிங்லாம் சொல்கிறேன் உன் மேலே வந்து. அப்போனா நீ கேட்கும் போதே பிளெஸ்ஸிங் மைண்டட் ஆயிடுவேன். இப்போ உன் மனசையே நான் பிளெஸ்ஸிங் மைண்டட் ஆக்கணும்னு நினைக்கிறேன். உன்னுடைய திங்கிங்லேயே என்ன இருக்கணும்? பிளெஸ்ஸிங் இருக்கணும், பிளெஸ்ஸிங் இருக்கணும். ஏன்னா நீ இன்னொருத்தனை சார்ந்தே வாழ்ந்துருக்கிற. அவன் சாப்பாடு கொடுப்பானா, அவன் என்ன சொல்கிறானோ அதை நான் செய்யணும்னு ஒரு டாஸ்க் ஓரியன்டாக வாழ்ந்துட்டு இருந்த உன்னை பிளெஸ்ஸிங் சென்டர்ட் லைஃப் வாழ வைக்கணும்னா ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் பிளெஸ்ஸிங். உன்ட்ட நான் பிளெஸ்ஸிங்கை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு. அடுத்த வசனம் வாசிங்க. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் என்ன பண்ணப்பட்டிருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப? பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வெளியிலும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பிளெஸ்ஸிங் மைண்டட் கொடுக்குறாரு. நீ ஊர்லேயும் பிளெஸ்ஸிங்காக இருப்ப, வெளியே போனாலும் பிளெஸ்ஸிங்காக இருப்ப. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் பிளெஸ்ஸிங் ஊரில் இல்லை, உங்கள்கிட்ட இருக்குன்றாரு. யூ ஆர் பிளஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட் கொடுக்குறாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். யூ ஆர் wherever you are, you are blessed. You are blessed. இந்த மைண்ட் செட் தேவ பிள்ளைகளுக்கு வரணும். இப்போ ஆண்டவர் அவனுடைய ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணல, அவனுடைய ப்ராமிஸில் ஒர்க் பண்ணல, ப்ரெசன்ட் மைண்ட் செட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ என் சத்தத்தை கேள்றான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா மூளை செலவை செய்கிறார். நான் சொல்கிறேன், allow God to brainwash your mind. allow God to brainwash your mind. உன் மனசை ஆண்டவர் மாற்றுறதுக்கு இடம் கொடு. அது எப்படி மாற்றுவார்னா, பேசியே மாற்றுவார். ஆமாம், ஆண்டவர் பேசி அவன் மனசை என்ன பண்ணுவார்? உனக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லைன்னா பேசி ஒரு ஐடியா வர வைப்பார். தட் இஸ் காட். ஆமாம்,
38 வருஷம் படுத்திருந்தவன் என்ன ஐடியாவில் இருந்தான்? எனக்காவது ஒரு நாள் எவனாவது ஹெல்ப் பண்ணானா வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இவர் பேசியே நீ சுகமாக விரும்புகிறாயா? பேசி ஒருத்தர் என்ன பண்ணிடுவார்? கன்வின்ஸ் பண்ணுறாரு. See, when God talks to you, he will convince you. உங்கள் லைஃப்பில் கர்த்தரை பேச விட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை சம்மதிக்க வச்சிருவார். நான் ஆசீர்வாதமாக இருக்கணும் நீ ஏன் நினைக்கிற மாதிரி உன்ட்ட பேசுவார். ஒரு அடிமைத்தனத்திலேருந்து வந்தவன்கிட்ட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாருன்னா, என் சத்தத்தை கேட்டுப்பாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இவன்லாம் அப்படி யோசிச்சதே கிடையாது. இவனுக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு தெரியாது, இவனுக்கு கூலி தான் தெரியும். அடிமைத்தனத்தில் வாழ்ந்தவன், ஒரு ஸ்லேவரி மைண்ட் செட்டில் இருக்கிறவன், ஒரு அடிமைத்தனத்தின் மனநிலையில். அவன் இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு we are slaves to the world system. இன்னைக்கு நம்ம எதுக்கு ஸ்லேவாக இருக்கிறோம்னா, நம்ம எதுக்கு அடிமைகளாக இருக்கிறோம்னா, இந்த உலகத்தின் நியமத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம். சம்பளம் வந்தால் தான் பிரதர், வேலை கிடைச்சாதான் பிரதர், இவ்வளோ சம்பளம் இருந்தால். இதை உடச்ச ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, யூ ஆர் பிளஸ்ட் பியாண்ட் யுவர் சேலரி. உன் சேலரி விட நீ பெரிய பிளஸ்ஸிங். ஆண்டவர் இப்போ மனசை மாத்திரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறார். இவன்கிட்ட சொல்கிறாரு, நீ மாத்திரம் என் சத்தத்தை கேளு, பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா. இப்போ அவன் மனசுக்கே சொல்லி கொடுக்குறாரு, தம்பி இந்த ஊருக்கு போனால் ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த வேலை கிடைச்சா ஆசீர்வாதமாக இருப்பேன், இந்த நாட்டுக்கு போனால் நான் செழிச்சிருவேன்னு நினைக்காத. நீ எங்கே இருந்தாலும் செழிப்ப, நீ ஊருக்குள்ளேயும் செழிப்ப, வெளியும் செழிப்ப. ஹேவ் திஸ் மைண்ட் செட்னு பேசுகிறார். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் பிளெஸிங் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி உங்கள் கையில் பணம் வரதுக்கு முன்னாடி God wants to talk to you. ஆண்டவர் உங்கள் மனசுக்கு பேசணும்னு நினைக்கிறார், உங்கள் மனசுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறாரு. நீ ஊர்லேயும் ஆசீர்வாதமாக இருப்ப, வெளியும். அடுத்தது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன் பலனும். எங்கே வராருன்னா, ஊர்லேயும் ஆசீர்வாதமாக இருப்பேன், வெளியும் ஆசீர்வாதமாக இருப்பேன். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உன் கற்பத்தின் கனி, உன் ஃபேமிலி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவனின் பலனும் எப்படிப்பட்டிருக்குமா? blessing flows through you to your familyங்கிறாரு. நீ மாத்திரம் blessing-ஆ இருக்கன்னு நினைக்காத, உன்னிலிருந்து blessing உன் பிள்ளைகளுக்கு போகும்ன்றாரு. உன் பிள்ளைக்கு மாத்திரம் போகும்னு நினைக்காத, உன் நிலத்துக்கு போகும், உன் மிருக ஜீவன்களுக்கு போகும். you are a blessing. இப்போ blessing மைண்ட் செட்டை விதைக்கிறாரு பேசி. நம்மால் நீ சபிக்கப்பட்டவன் பேசி உன்னையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கலை, நீ கஷ்டப்படுற, நீ கஷ்டத்தில் இருக்கிற, குறையில் இருக்கிற. இல்லை, ஆண்டவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. என் சத்தத்தை கேளேன். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், என் சத்தத்தை கேட்டு செய்யுன்னு சொன்னோன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லுவார். பிரதர், ஆண்டவர் என்ன சொல்லுவார், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஜெபிப்பாயா, வருஷத்தில் ஒரு தடவை பைபிளை படிப்ப, அப்படிலாம் அவர் சொல்ல. நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்கிறேன், அதை கேளுனாரு. லிசன் டு மை வாய்ஸ். ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கு தெரியுமா? நீ நல்லா இருப்ப, நீ ஊர்லேயும் நல்லா இருப்ப, வெளியும் நல்லா இருப்ப, உன் பிள்ளை நல்லா இருக்கும், உன் நிலம் பலனை கொடுக்கும், உன்னுடைய ஆடு மாடு செழிக்கும், நீ நல்லா இருப்படா, உன் கிச்சன் ஆசீர்வாதமாக இருக்கும். இதை கேட்குறது கஷ்டமா என்ன? இன்றைக்கி கர்த்தர் பேசுகிறாருன்னா நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன பேசுகிறாருன்னே தெரியல. பயங்கரமாக ஆண்டவரை தப்பாக காமிச்சுட்டோம். இதை செய்வியா, அதை இல்லை, நீ நல்லா இருப்பேன்னு பேசுவார் அவர். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். அடுத்த வசனம், உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் என்ன பண்ணப்பட்டிருக்குமா? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God blesses your kitchen, God blesses your food. ஆண்டவர் உங்களுடைய கிச்சனை பிளஸ் பண்றாரு, உங்களுடைய சாப்பாட்டை ஆண்டவர் பிளஸ் பண்றார். பிளஸ்ஸிங் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னா, ஓவர் ஃப்ளோ ஆகுதுன்னா, உன் லைஃப், உன் பிள்ளைங்க லைஃப், உன்னுடைய ஃபீல்டு, உன்னுடைய பெட் அனிமல்ஸ், உன்னுடைய கேட்டில்ஸ், அது மாத்திரம் உன் கிச்சன், எல்லா இடத்துலையும் இந்த பிளஸ்ஸிங் என்னாகும்? ஃப்ளோ ஆகும். பிரதர், எல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இல்லை, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால எல்லாம் வரணும். தலைகீழ யோசிக்காதீங்க. வீடு இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நிலம் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கார் இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது தப்பு. நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால எனக்கு வீடு வரும், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால எனக்கு நிலம் வரும், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறதுனால எனக்கு வாகனம் வரும். பிகாஸ் ஐ ஆம் பிளஸ்ட், ஐ அட்ராக்ட் பிளெஸிங்ஸ். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதினாலே நான் ஆசீர்வாதங்களை ஈர்க்கிறேன். I attract. இப்போ பிளெஸிங்கை திங்க் பண்ணாமல் நீ பிளெஸிங் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆசீர்வாதத்தை எண்ணாமல், ஆசீர்வாதத்தை யோசிக்காமல் ஆசீர்வாதத்தை ஈர்க்க முடியாது. அப்போ ஆசீர்வாதம் உனக்கு வரணும்னா ஆசீர்வாதத்தை உன்னை யோசிக்க வைக்க